கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். ஆம், இந்த வார்த்தைகளின் மூலம் தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நான் தாழ்ந்த இடத்துல இருக்கிறேன்னு, ஆனா எங்க குடும்பத்துல எல்லாரிலும் நான் சிறியவனா இருக்கிறேனே, எனக்கு என் வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைக்குமா? ஒருவேளை அன்னாள் இதை பாடலாய் பாடும்போது அவளுடைய சூழ்நிலை, அதற்கு முந்தின சூழ்நிலை, அவள் குழந்தை இல்லாதபடி தன் சக்களத்தியால் அவள் மிகவும் நெருக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவளுடைய வார்த்தை அவளை மிகவும் துன்புறுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு அவள் கர்த்தரிடத்துல போய் தன் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பின்பு அவள் துக்க முகமா இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ வேண்டிக் கொண்டதின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னபோது, அப்போ அத நம்பி அவ போறா. அங்கே தேவன் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அவள் வயிற்றிலிருந்து பிறக்கும்படி தேவன் என்ன செய்றாரு? ஒரு பெரிய கிருபையை அளிக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்க சிறுமை என்ன? நீங்க எந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கிறீங்க? ஐயோ! எல்லார் மத்தியிலயும் எனக்கு ஞானம் இல்லாததுனால நான் குறைவுபட்டு இருக்கிறேனே! என்னை எல்லாரும் அற்பமாய் நினைக்கிறாங்களே, பார்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறாராம். உள்ளதை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நம்பி நீங்க இருந்தீங்கன்னா, உங்க சூழ்நிலை, அதாவது நீங்க சிறியவனைப் போல புழுதியில இருந்து நீங்க இருக்கிறதற்காக தேவன் உங்களை அழைக்கல. அவர் உங்களை உயர்த்தும்படியாகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை பிரபுக்களோடு கூட உட்காரும், அதாவது பூமியில உயர்ந்த ஸ்தானத்துல உங்களை உட்காரப்படவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தை மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ இன்றைக்கு உங்க நிலைமை என்ன? இந்த நிலைமை உங்களுடைய உண்மையான நிலைமை இல்ல. நிச்சயம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காகத்தான் அவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். யோபு 5:10 கூட பார்க்கிறோம், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அப்போ தாழ்ந்தவர்கள், அப்போ இந்த பூமியில ரொம்ப தாழ்மையா நினைக்கப்பட்டவங்கள அவர் என்ன செய்றாரா? உயரத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்களா? உங்க துக்கத்தை மாற்றி உங்களை ரட்சித்து உங்களை உயர்த்துகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இனி உங்க வாழ்க்கையில நிச்சயம் இப்படிப்பட்ட அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏசாயா 61:7 நம்ம பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அப்போ நீங்க எந்த வெட்கத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு தேவன் இரண்டத்தனையான நல்ல பலன்களை அவர் தருகிறார். உங்களுடைய லட்சைக்கு பதிலாக நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, நிந்தைக்கு உண்டானீங்களோ, அந்த இடத்துல தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவாராம். அதனால உங்களுக்கு இரட்டிப்பான சுதந்திரம் கிடைக்கிறது மாத்திரம் இல்லாம, உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ இதை குறித்து நம்ம வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை யோசேப்பினுடைய கதை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அவன் அந்நிய தேசத்துல அடிமையாய் விற்கப்பட்டு அங்கு போத்திபாருடைய அரண்மனையில ஒருவேளை உயர்த்தப்பட்டதை போல காணப்பட்டாலும், மறுபடியும் அங்கே அவனுக்கு ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்க முடியும்? ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால் அவனை துக்கித்த அவனை அவர் என்ன செய்தார்? உயரத்தில் வைத்து ரட்சித்து உயர்த்துகிறத பார்க்கிறது அல்லாம அவனை பிரபுக்களோடு உட்கார செய்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் அதே தேவனைத்தான் ஆராதிக்கிறோம். அப்போ நமக்கு ஒரு தேவன், யோசேப்புக்கு ஒரு தேவன் அல்ல. இன்றைக்கு உங்க நிலைமையும் அப்படித்தான் இருக்கலாம். குழியில ஒருவேளை போட்ட அனுபவமா இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சிறையிருப்பின் அனுபவமா இருக்கலாம்.
ஆனா, இதனூட நீங்க சென்று கொண்டிருந்தாலும், உங்களுக்கு உயர்வு என்பது நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலம் நீங்க அறிந்து கொள்ளலாம். நிச்சயமா உயர்ந்த ஸ்தானங்களில உங்களை உட்கார பண்ணுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் இதை காண்கிற நேரத்திற்குள்ள தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதேபோல தாவீதை பார்க்கும்போதும், தன் குடும்பத்தார் எல்லாராலயும் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, ஒருவேளை ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த அந்த தாவீது மேல தேவன் ஒரு மகிமையான திட்டம் வைத்திருந்தத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை அவங்க குடும்பத்தார் எல்லாரும் அவன அற்பமா தான் பார்த்தாங்க. அங்க தகப்பன் கூட அங்கே தாவீது அபிஷேகம் பண்ண அங்கே வந்திருந்தப்போ, சாமுவேல் அபிஷேகம் பண்ண வந்திருந்தப்போ, அங்க தாவீத தன் மகன் என்று சொல்லக்கூட இல்லாமல் அவன அங்க காட்டவே இல்ல. ஆனா தேவன் அந்த இடத்துல, இவன் இல்லை இன்னொருவன் இருக்கிறான். அவன வர சொல்லுன்னு சொன்னப்போ, அங்க அத்தனை பேருக்கு முன்பாக தாவீதினுடைய தலை உயர்த்தப்பட்டத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் யாருக்கும் அறியாத ஒரு வாழ்க்கை. என்னை யாரு தேடுவாங்க? என்னை யாரு நேசிப்பாங்க? என்னை யாரு இந்த உலகத்துல பார்ப்பாங்கங்கிற அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்கள் தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா அங்கே அந்த குடும்பத்தார்ல எல்லாரும் தாவீத மறந்துட்டாங்க. ஆனா, பரம தகப்பன் அவனை படைத்தவர் அவனை மறக்கவில்லை. அவருடைய கண்கள் அவன் மேல் பதிக்கப்பட்டிருந்தபடியினால, அந்த தேசத்துக்கே அவனை ராஜாவாய் அவர் மாற்றினதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கோ இதே சூழ்நிலைகள்ல போய்க் கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் தேவன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைப்படுகிறார். உங்களுடைய மகிமையுள்ள நாட்கள் அவரே உங்கள் கேடகம், உங்கள் மகிமை, உங்கள் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறபடியினால, நிச்சயம் சீக்கிரத்தில உங்க தலை உயர்த்தப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். பிரபுக்களோடு அவர் உங்களை அமரச் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். மகிமையுள்ள சிங்காசனத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மிகப்பெரிய உயர்வை வைத்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். பிரபுக்களோடு உட்காரவும், சிங்காசனத்தில அமர பண்ணவும் கர்த்தர் நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரங்களில இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிதாய் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாக இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.